श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 25 ஜனகர் வருகை. பரதனுடைய நேர்மையான சொல் கேட்டு தேவர்களும் கூட மகிழ்ந்தனர். நன்று நன்று என பாராட்டி பூமாரி பொழிந்தனர். அயோத்தி மக்கள் ஒன்றும் புரியாமல் தவித்தனர். தபசிகளும் வனவாசிகளும் மனதில் பேரானந்தம் அடைந்தனர். ரகுநாதர் மனது ஒடுங்கி மௌனமாக இருந்தார். பிரபுவின் நிலை கண்டு சபையோர் அனைவரும் கவலையுற்றது. அதே நேரத்தில் ஜனகரின் தூதர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். இது கேட்டு வசிஷ்ட முனிவர் அவர்களை உடனே அழைத்து வரச் செய்தார். அவர்கள் தலைவணங்கி ராமனை கண்டனர். அவருடைய முனிவர் கோலத்தைக் கண்டு மிகவும் வருந்தினர். முனிவர் கோமான் தூதர்களிடம் ஜனக மகாராஜன் நலம் பற்றி கூறுங்கள் என்று கேட்டார். இது கேட்டு தயக்கத்துடன் தரையில் தலை தோய வணங்கி அந்த தூதர்கள் கைகூப்பி கூறினர், ஐயா, தாங்கள் ஆர்வத்துடன் நலம் விசாரித்தீர்களே, இதுவே நலனுக்கு காரணமாக வேண்டும். ஆனாலும் ஐயா, நலன்கள் எல்லாம் கோசல அரசர் தசரதருடன் போய்விட்டன. அகில உலகமும் அதிலும் மிதிலையும் அயோத்தியும் தனிப்பட்ட முறையில் தலைமை இழந்துவிட்டன. கோசலபதியின் மரணம் கேள்விப்பட்டு ஜனகபுரி மக்கள் எல்லோருமே சோகத்தில் தன் நிலை இழந்து விட்டார்கள். அப்பொழுது எவர் விதேகரை கண்ணுற்றார்களோ அவர்களில் ஒருவருக்கு கூட இவருக்கு விதேகர் என்ற பெயர் உண்மைதானா என்று தோன்றாமல் இல்லை. அதாவது விதேகர் என்றால் தேகம் அற்றவர் என்று பொருள். ராணியின் சூழ்ச்சி கேட்டது முதல் அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. மணி இழந்த நாகம் போல பரதனுக்கு அரசு, ராமனுக்கு வனவாசம் என்று கேட்டு மிதிலை மன்னர் உள்ளத்தில் பெரும் வேதனை. அரசர் அறிஞர்களையும் மந்திரிகளையும் கூட்டி கேட்டார். ஆராய்ந்து கூறுங்கள், இன்று என்ன செய்வது உச்சிதமாகும்? அயோத்தியின் நிலை இருவிதத்திலும் ஒவ்வாதது கண்டு போகலாம் என்றோ இருக்கலாம் என்றோ ஒருவரும் கூறவில்லை. அப்பொழுது அரசர் ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டு ஆராய்ந்து 4 திறமைசாலிகளான ஒற்றர்களை அயோத்திக்கு அனுப்பினார். கூறினார், நீங்கள் பரதனுடைய எண்ணம் நல்லதா கெட்டதா என்பதை உண்மை அறிந்து உடன் திரும்பி வரவேண்டும். உங்களை எவரும் இனம் கண்டு கொள்ளக்கூடாது. இவ்வாறு கூறி அனுப்பினார். ஒற்றர்கள் அயோத்தி சென்றனர். பரதர் மனப்பாங்கு அறிந்தனர். பரதர் சித்திரகூட்டம் செல்கிறார் என்று அறிந்ததுமே அவருடைய கருத்தை உணர்ந்து மிதிலை திரும்பினர். ஒற்றர்கள் வந்து ஜனகரின் அவையில் பரதனின் செயலை தமது அறிவுக்கு ஏற்றவாறு வர்ணித்தனர். அதை கேட்டு குருநாதர் குடும்பத்தினர், மந்திரிகள், அரசர் அனைவரும் கவலையினாலும் பிரேமையினாலும் மிகவும் நெகிழ்ந்து போயினர். பிறகு ஜனகர் மனோதிடம் பெற்று பரதனை கொண்டாடி சிறந்த போர் வீரர்களையும் படைகளையும் திரட்டினார். வீடு, நகரம், தேசம் இவைகளை காக்க தக்க காவலர்களை நியமித்து குதிரை, யானை, ரதங்கள் பலவற்றை தயாரித்தார். 2 நாழிகைகளில் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு கிளம்பினார். அரசர் வழியில் இளைப்பாறவே இல்லை. இன்று காலை பிரயாகையில் ஸ்நானம் செய்துவிட்டு கிளம்பிவிட்டார். அனைவரும் யமுனையில் இறங்கின பொழுது, ஐயா, எங்களை சேதி அறிந்து வர அனுப்பினார். இவ்விதம் அந்த தூதர்கள் கூறிவிட்டு தலை தரை தோய வணங்கினர். முனிவர் 6-7 வேடர்களை துணை சேர்த்து தூதர்களுக்கு உடன் விடை கொடுத்தார். ஜனகர் வருகிறார் என்று அறிந்து அயோத்தி மக்கள் கூட்டம் மகிழ்ந்தது. ராமன் கூசி குறுகினார். இந்திரன் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார். கொடுமைக்காரி கைகேயி மனதிற்குள் தன் செய்கைக்கு வருந்தினாள்.
யாரிடம் கூறுவாள்? யார் மீது பழி போடுவாள்? ஆண் பெண் அனைவரும் நல்லவேளை இன்னும் 4 நாட்கள் தங்கலாம் என்று மனதில் எண்ணி நிம்மதி அடைந்தனர். இவ்விதம் அன்றைய பொழுதும் கடந்தது. மறுநாள் காலை அனைவரும் ஸ்நானம் செய்தனர். கணேசன், கௌரி, மகாதேவர், சூரியன் இவர்களை வழிபட்டனர். பிறகு லக்ஷ்மிபதி பகவான் திருவடி வணங்கி கை இரண்டையும் கூப்பி தலைப்பை விரித்து விண்ணப்பம் செய்தனர். அயோத்தி மக்கள் வேண்டினர், ராமன் அரசராக வேண்டும், ஜானகி தேவி ராணியாக வேண்டும், தலைநகர் அயோத்தி ஆனந்தத்தின் எல்லை காண வேண்டும். தேவா, பிறகு மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் நன்கு வாழ வேண்டும். ஸ்ரீராமன் பரதனை இளவரசனாக்க வேண்டும். இந்த ஆனந்தம் என்ற அமுதத்தில் நனைந்து அனைவரும் உலகில் பிறவி பயன் பெற வேண்டும். குரு, மக்கள், சமுதாயம், தம்பிகள் அனைவருமே கூடியிருந்து ராம ராஜ்யம் அயோத்தியில் நடைபெற வேண்டும். ராமன் அரசாளும் பொழுதே எங்கள் ஆயுட்காலம் முடிய வேண்டும். இவ்வாறாக அயோத்தி மக்கள் எல்லோருமே இதையே வேண்டி பிரார்த்தித்து கொண்டனர். அயோத்தி மக்களின் பக்திமயமான பேச்சு கேட்டு ஞானிகளான முனிவர்கள் தமது யோகம் வைராகியங்களை இகழ்ந்தனர். அயோத்தி மக்கள் இவ்விதம் தமது அன்றாட கடமைகளை ஆற்றி ராமனை மெய்சிலிர்க்க வணங்கினர். பெரியோர், நடுத்தரமானவர்கள், தாழ்ந்தோர், எல்லா வகையினருமான ஆண் பெண்கள் அனைவரும் தத்தமது மனப்பாங்குக்கு ஏற்ப ராம தரிசனம் பெறுகிறார்கள். அனைவரும் பரிவோடு அனைவரையும் கௌரவிக்கின்றனர். கருணையின் உறைவிடம் ராமனை கொண்டாடுகின்றனர். ராமனுடைய இளமையிலிருந்தே இதுதான் பழக்கம். அவர் பிரேமையை இனம் கண்டு கொண்டு நீதியை பரிபாலிப்பாரே. ரகுநாதன் பண்பிற்கும் தன்னடக்கத்திற்கும் உறைவிடமான கடலாயிற்றே. எவருக்கும் இன்முகத்தவராகவும் எவரையும் கருணையுடனும் காண்பவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பாரே. ராமனுடைய குண நலன்களை சொல்லி சொல்லி அனைவரும் பக்தியில் மூழ்கினர். தமது பெரும் பேற்றை கொண்டாடி கொண்டனர். ராமன் நம் எல்லோரையும் தம்முடையவராகவே கணிக்கிறாரே. உலகில் நமக்கு ஈடான சிறந்த புண்ணியசாலிகள் மிகவும் குறைவுதான். அந்த நேரம் அனைவரும் பிரேமையில் மூழ்கினர். இதனிடையே மிதிலாபதி ஜனகர் வருகிறார் என்று அறிந்து சூரிய குலம் என்ற கமலங்களுக்கு சூரியனான ஸ்ரீராமன் கூட்டத்தினருடன் கூட ஆர்வத்துடன் விரைவாக எழுந்து நின்றார். சகோதரர்கள், மந்திரிகள், குருநாதர், நகர மக்களை கூட அழைத்து கொண்டு ரகுநாதன் முன்னே சென்றார். ஜனகர் எப்பொழுது சித்திர கூட்டத்தை தரிசித்தாரோ அப்பொழுதே அந்த பர்வதத்திற்கே தலைவணங்கி ரதத்திலிருந்து இறங்கிவிட்டார். கால்நடையாக வந்தார். ராம தரிசன ஆவல் உற்சாக காரணமாக எவருக்கும் வழிநடந்த களைப்போ கஷ்டமோ சிறிதும் கூட இல்லை. ராமன் எங்கோ, சீதை எங்கோ, அங்கே மனது போய்விட்டது. மனது இல்லை எனில் உடலில் சுக துக்கங்கள் பற்றி ஏது நினைவு? ஜனகர் இவ்வாறு ராமனை காண விழைந்து வந்து கொண்டிருக்கிறார். கூட்டத்துடன் கூட அவருடைய மனது பிரேமையில் பொங்கி எழுந்தது. நெருங்கி வந்துவிட்டோம் என்று அனைவரும் குதூகலித்தனர். ஆர்வத்துடன் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டனர். ஜனகர் வசிஷ்டர் முதலானோர் திருவடிகளில் வணங்கினார். ராமன் சதானந்தர் முதலானோரை வணங்கினார். பிறகு தம்பிகளுடன் கூட ராமன் ஜனகரை அணுகி அவரை பரிவாரத்துடன் தமது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். ராமனுடைய ஆசிரமம் சாந்த ரசம் பெருகி நிரம்பியுள்ள புனித கடலாய் தோன்றியது. ஜனகரின் பரிவாரம் கருணா ரச நதி. அதை ராமன் பகீரதன் போல அழைத்துச் செல்கிறார். இந்த கருணா நதி பெருகி ஞான வைராக்கியங்களாகிய இரு கரைகளையும் மூழ்கச் செய்கின்றது. துயரம் நிறைந்த சொற்களே மேற்கு திசை நோக்கி செல்லும் ஆறுகள், ஓடைகள்.
அவையும் அந்த நதியில் கலக்கின்றன. துயரத்தின் பெருமூச்சுதான் பெரிதாக வீசி அலைகளை கிளப்புகின்றது. தைரியம் என்ற கரையிலுள்ள மரங்களை உடைத்து எரிகின்றது. சித்திரகூட்டத்தின் கிழக்கு புறமிருந்து ஜனகரும் அவருடைய பரிவாரங்களும் மலை ஏறுகிறார்கள். அதை கருதி அவர்களுடைய சோகம் நிரம்பிய சொற்களை மேற்கு நோக்கி பாயும் நதம் என்று கவி கூறுகிறார். பயங்கரமான துயரம்தான் அந்த நதியின் வேகமான பிரவாகம். பயம், பிரமை இவைதான் வண்டுகள், சுழல்கள், அறிஞர்கள், படகோட்டிகள். வித்யையே ஓடம். ஆனால் எவருக்கும் அதை உபயோகிக்கத்தான் தெரியவில்லை. காட்டில் சுற்றுகின்ற அப்பாவி குறவர் வேடர்தான் யாத்ரிகர். அவர்கள் அந்த நதியை பார்த்து உள்ளத்தில் சோர்ந்து களைத்து போய் விடுகிறார்கள். அந்த கருணாநிதி ஆசிரமம் என்ற கடலில் சென்று கலந்தபொழுது அக்கடலே கொந்தளித்தது. ராஜ பரிவாரம் இரண்டும் சோகத்தில் நெகிழ்ந்தன. ஒருவருக்கும் விவேகமில்லை, தைரியமில்லை, வெட்கமில்லை. தசரத ராஜனுடைய தோற்றம், குணங்கள், பண்புகள் இவற்றை நினைத்து நினைத்து பாராட்டி அழுதார்கள். சோகக் கடலில் மூழ்கினர். சோகக் கடலில் மூழ்கிய ஆண் பெண்கள் அனைவரும் நெகிழ்ந்து கவலைப்படுகின்றனர். அவர்கள் எல்லோரும் விதியை பழி கூறிக்கொண்டே கோபம் கொண்டு, விபரீதமான விதி என்னை இப்படி செய்து விட்டதே என்று கதறினர். துளசிதாசர் கூறுகிறார், தேவர்கள், சித்தர்கள், தபசிகள், யோகிகள், முனிவர் முகாமில் விதேக மன்னரின் மனநிலை கண்டு பிரேமை நதியை கடக்க வைக்க ஒருவரும் திறம் பெறவில்லை. ஆங்காங்கு முனிவர்கள் மக்களுக்கு அளவற்ற அறிவுரை கூறினர். வசிஷ்டர் ஜனகரிடம் கூறினார், அரசே, தாங்கள் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். எந்த ஜனக ராஜனின் ஞான சூரியன் உலகியல் என்ற இரவை ஒழித்துவிடுமோ, எவருடைய மொழி கிரணங்கள் முனிவர்களாகிய தாமரைகளை மலர்விக்குமோ, அவரை அறியாமையும் பாசமும் நெருங்குமா? இது ராமனின் பிரேமையின் வல்லமை. அதாவது உலகியல் பாசங்களை அழித்து விட்டவரை ராம பிரேமை என்ற பாசம் வென்று நெகிழ வைத்து விட்டது. சிற்றின்ப பற்றுள்ளவர், சாதகர்கள், ஞானிகள் என்று உலகில் 3 விதமாக ஜீவர்களை வேதங்கள் பிரிக்கின்றன. இம்மூன்று வகையினரிலும் எவருடைய மனது ராமனிடம் அன்பு கொண்டுள்ளனதோ அவருக்கு சாதுக்கள் அவையில் பெருமதிப்பு உண்டு. ராம பக்தியின்றி ஞானமும் விளங்காது. படகோட்டியின்றி கப்பல் ஓடாதது போல. வசிஷ்டர் ஜனகருக்கு பலவாறு ஆறுதல் கூறினார். பிறகு அனைவரும் ராம் காட் என்ற துறையில் ஸ்நானம் செய்தனர். ஆண் பெண்கள் அனைவரும் சோகமே உருவாயினர். அன்று நீர் கூட அருந்தாமல் பொழுது கழிந்தது. பசு, பக்ஷி, மான்கள் கூட தீனி தின்னவில்லை. பிரிய பந்துக்களும் மக்களையும் பற்றி கேட்பானேன்? நிமி குலத்து அரசனும் ரகுராமனும் இருவரின் பரிவாரங்களும் மறுநாள் காலை ஸ்நானம் செய்தனர். அனைவரும் ஆல மரத்தடியில் கூடி அமர்ந்தனர். அனைவருடைய உள்ளங்களும் சோர்ந்து உடல்கள் வலுவிழந்து இருந்தன. எவர்கள் தசரதர் நகரமான அயோத்தியில் வசித்து கொண்டு சூரிய வம்சத்தின் குருவான வசிஷ்டரை அணுகுகிறார்களோ, எவர்கள் மிதிலாபதியான ஜனகரின் மிதிலையில் வசித்து கொண்டு ஜனகரின் குருவான சதானந்தரை அணுகுகிறார்களோ, அவர்கள் உலகியலில் மேன்மைக்குரிய வழியையும் பெருநிலை அடையும் மார்க்கத்தையும் கற்று அறிந்தவர்கள். அவர்கள் அனைவரும் தர்மம், நீதி, வைராக்கியம் பற்றியெல்லாம் அறிவாற்றலோடு பல உபதேசங்கள் செய்ய ஆரம்பித்தனர். விஸ்வாமித்திரர் பழைய கதைகள் எல்லாம் கூறி அவையினருக்கு அறிவுறுத்தினார். அப்பொழுது ரகுநாதன் விஸ்வாமித்திரரிடம் கூறினார், ஐயா, நேற்று ஜனங்கள் அனைவரும் நீர் கூட அருந்தாமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுதாவது கொஞ்சம் உணவு உண்ணட்டும். விஸ்வாமித்திரர் கூறினார், ரகுநாதா, நீ கூறுவது சரியே.
பகல் 2:30 யாமம் ஆகிவிட்டது. இவ்வாறு விஸ்வாமித்திரரின் குறிப்பறிந்து மிதிலாபதி ஜனகர் கூறினார், இங்கு அன்னம் சாப்பிடுவது உச்சிதமல்ல. அரசனின் நியாயமான பேச்சை எல்லோரும் நல்லதென ஏற்றனர். அனுமதி பெற்று ஸ்நானம் செய்தனர். அப்பொழுது பழங்கள், பூக்கள், இலைகள், வேர்கள் முதலிய பல பொருட்களை கூடைகளில் தூக்கிக் கொண்டு வனவாசிகள் வந்தனர். ராமனுடைய கிருபையினால் பர்வதங்கள் வேண்டிய பொருட்களை ஈந்தன. பார்த்த மாத்திரத்தில் துயரங்கள் அனைத்தையும் தீர்த்தன. அங்குள்ள குளங்கள், நதிகள், காடுகள், மற்ற பகுதிகளும் ஆனந்தத்திலும் பிரேமையிலும் பொங்கின. கொடிகளிலும் மரங்களிலும் பழங்களும் புஷ்பங்களும் நிறைந்திருந்தன. பறவைகள், மிருகங்கள், வண்டுகள் அனுகூலமாக அழைத்தன. அந்த நேரம் காடு முழுவதும் அதிக உற்சாகம். அனைவருக்கும் ஹிதமளிக்கின்ற குளிர்ந்த மிருதுவான நறுமணமுள்ள காற்று வீசிற்று. வனத்தின் வனப்பை சொல்லி மாளாது. பூமி தேவியே ஜனகருக்கு விருந்தளிக்கிறாளோ என்னவோ. அப்பொழுது ஜனக நாட்டு மக்கள் ஸ்நானம் செய்துவிட்டு ராமன், ஜனகர் முனிவர் அனுமதி பெற்று அழகான மரங்களை பார்த்து கொண்டே உவகை மிகுந்து ஆங்காங்கு அமர்ந்தனர். தூயதான பக்குவமான அமுதத்திற்கு ஈடான இனிய பண்டங்களையும் பலவிதமான இலைகள், பழங்கள், வேர்கள், கிழங்குகளையும் ஸ்ரீராமனின் குரு வசிஷ்டர் அவரவர்களுக்கு இலைகளில் நிரப்பி ஆதரவுடன் அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவர்கள் முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் விருந்தினருக்கும் குருவுக்கும் பூஜை செய்துவிட்டு பழ உணவு அருந்தினர். இவ்விதம் 4 நாட்கள் சென்றன. ராமனை தரிசனம் செய்து கொண்டு ஆண் பெண் அனைவரும் ஆனந்தமாக இருந்தனர். 2 கூட்டத்தினரிடையேயும் மனதில் ஒருமித்த கருத்து நிலவியது. சீதாராமர்களை விட்டு வீடு திரும்புவது சரியாகாது. சீதாராமர்களுடன் காட்டில் வசிப்பது கோட்டி தேவலோகங்களின் சுகம் அளிப்பவைதான். லக்ஷ்மணன், ராமன், சீதை இவர்களை விட்டு எவருக்குத்தான் வேறு ஒரு வீடு பிடிக்கும்? ஆனால் விதி விபரீதமாகிவிட்டதே. தெய்வம் எப்பொழுது அனுகூலமாகுமோ அப்பொழுதுதான் ராமன் அருகில் வனத்தில் வசிப்பது சாத்தியமாகும். மந்தாகினியில் 3 வேளை ஸ்நானம், மங்களங்களை வரிசையாக அளிக்கும் ராம தரிசனம், தபசிகளையும் அணுகி ராமகிரியையும் வலம் வருவது, அமுதத்திற்கு ஈடான கிழங்கு வேர் பழங்களை சாப்பிடுவது, இப்படி 7 வருடங்கள் இமைக்கும் நேரத்தில் ஓடிவிடும். போவதே தெரியாது. நாம் இத்தனை சுகத்திற்கும் கொடுத்து வைக்கவில்லையே, நமக்கேது இவ்வளவு பாக்கியம் என்று எல்லோரும் கூறி நொந்து கொண்டனர். 2 கூட்டத்தினருக்கும் இயல்பாகவே ராம சரணங்களில் பக்தி உள்ளது. அனைவரும் எவ்விதமெல்லாமோ மனக்கோட்டை கட்டுகிறார்கள். அவர்கள் பிரேமையோடு கூறுவதெல்லாம் கேட்க கேட்க மனதை ஈர்க்கின்றன. இதனிடையே சீதையின் தாய் சுனயனா தேவி அனுப்பிய பணிப்பெண்கள் நல்ல நேரம் இது என்று பார்த்து வந்தனர். சீதையின் மாமியார்கள் தற்பொழுது ஓய்வுற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஜனகரின் ராணிகள் பரிவாரம் அவர்களை சந்திக்க வந்தனர். கௌசல்யை பரிவோடு அவர்களை பெருமைப்படுத்தினாள். சமயோஜிதமான இருக்கைகள் அளித்தாள். இருபுறமும் எல்லோருடைய பண்பையும் பிரேமையையும் பார்த்தால் கேட்டால் கடினமான வஜ்ராயுதம் கூட உருகிவிடும். மெய்சிலிர்த்து தளர்ந்து விட்டது. கண்களில் நீர் வழிகிறது. அனைவரும் கால் நகங்களால் தரையை கீறுகின்றனர், வருத்தப்படுகின்றனர். அனைவரும் சீதாராம பக்தியே உருவெடுத்தாற்போல் இருந்தனர். கருணையே பல வடிவங்களில் வேஷம் போட்டுக்கொண்டு வந்து கஷ்டப்படுகின்றதோ? சீதையின் தாய் கூறினாள், விதிக்கு புத்தி மிகவும் கோணல். பால் நுரை போன்ற பொருளை வஜ்ரத்தின் கூர்கொண்டு பிளக்கிறது. அமுதம் என்ற சொல் காதில்தான் விழுகிறது.
எங்கு பார்த்தாலும் விஷம்தான் தெரிகிறது. பிரம்மதேவனின் சூழ்ச்சிகள் மிகவும் பயங்கரமானவை. இங்கும் அங்கும் காக்கைகள், ஆந்தைகள், கொக்குகள்தாம் காணப்படுகின்றன. அன்னப்பறவையோ ஒன்றே ஒன்று மானச பொய்கையில்தான் உள்ளது. இதை கேட்டு சுமித்ரா தேவி வருத்தத்துடன் கூறினாள், விதியின் போக்கு பெரிய விசித்திரமான விபரீதமான வழியில்தான் அமைகிறது. படைத்து காத்து அழிக்கின்ற விதியின் புத்தி குழந்தைகளின் விளையாட்டு போல அறிவிலித்தனமானது. இதை கேட்டு கோசலை கூறினாள், ஒருவருடைய குற்றமும் இல்லை. கஷ்டம், இஷ்டம், நஷ்டம், லாபம் எல்லாம் கர்ம வினைக்கு கட்டுப்பட்டவை. அந்த வினையின் போக்கு புரியாதது. அதை பிரம்மதேவன்தான் அறிவார். அவர்தானே நல்லது கெட்டதுகளான எல்லா பயன்களையும் அளிக்கிறார். ஆண்டவர் ஆணையாக பிறப்பு, வாழ்வு, மரணம், அமுதம், விஷம் எல்லாம் அனைவர் தலைகளிலும் எழுதப்பட்டுள்ளது. தேவி, அறியாமையினால் கஷ்டப்படுவது வீணே. விதியின் விளைவு எப்பொழுதுமே இப்படித்தான். அசைக்க முடியாதது, அனாதியானது. அரசர் வாழ்ந்ததையோ இறந்ததையோ எவர் மனதில் நினைத்து பார்க்கிறார்? தோழி, நமக்கு ஏற்பட்ட நலக்கேடு பற்றித்தான் கவலைப்படுகிறோம். சீதையின் தாய் கூறினாள், நீங்கள் கூறுவது உத்தமமான சத்தியம். நீங்கள் புண்ணியாத்மாக்களின் தலைச்சிறந்த அயோத்தியாதிபதியின் ராணி அல்லவா? கோசலை துக்கம் நிறைந்த உள்ளத்துடன் மேலும் கூறினாள், ராமன், லக்ஷ்மணன், சீதை வனத்தில் இருக்கிறார்கள். இதன் விளைவு நல்லதாகவே இருக்கும், கேடு வராது. எனக்கோ பரதனை பற்றித்தான் கவலை. பகவான் அருளாலும் உங்கள் ஆசீர்வாதத்தாலும் என் பிள்ளைகளும் மருமகப் பெண்களும் கங்காஜலம் போல தூயவர்கள். தோழி, நான் இதுவரை ஒரு பொழுதும் ராமன் மீது ஆணையிட்டதில்லை. ஆனால் இன்று ராமன் பேரில் சூளுரைத்து உண்மையாக கூறுகிறேன். பரதனின் பண்பு, குணங்கள், பணிவு, பெருமை, சகோதரத்துவம், பக்தி, நம்பிக்கை, நல்லெண்ணம் இவற்றை வர்ணிக்க சரஸ்வதி தேவியின் புத்தி கூட தடுமாறும். சிப்பி கடல் நீரை இறைக்குமா? நான் பரதன் குலவிளக்கு என்று அறிவேன். மகாராஜரும் வாய்க்கு வாய் சொல்வார் இதையே என்னிடம். தங்கத்தை உரைக்கல்லில் தேய்க்க தேய்க்கத்தான், இரத்தினத்தை தீட்ட தீட்டத்தான் அதன் சீர்மை தெரியும். அதுபோல ஒரு மனிதனின் தன்மை சோதனை வரும்பொழுதுதான் நன்கு தெரிய வரும். நான் இன்று இப்படி கூறுவது கூட தவறுதான். சோகப்படும் பொழுது, அன்பு பெருகும் பொழுது விவேகம் குன்றிவிடுகிறதே. கங்கை போல தூயதாக்கும் கோசலையின் இந்த சொற்கேட்டு ராணிகள் அனைவரும் அன்பில் நெகிழ்ந்து போனார்கள். கோசலை மீண்டும் மனதை தேற்றிக்கொண்டு கூறினாள், மிதிலா ராணியே, கேளுங்கள். நீங்களோ ஞான கிடங்கான ஜனகரின் மனைவி. உங்களுக்கு யார் உபதேசம் செய்ய முடியும்? ராணி, சந்தர்ப்பம் நேரும் பொழுது தாங்கள் அரசரிடம் எங்கள் சார்பில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விவரமாகச் சொல்லுங்கள். லக்ஷ்மணன் வீட்டில் இருக்கட்டும், பரதன் வனத்தில் இருக்கட்டும். இந்த கருத்து அரசருக்கு ஏற்குமானால் நன்கு யோசித்து பார்த்து உச்சிதமானால் இப்படி செய்யலாம். எனக்கு பரதனை பற்றித்தான் மிக கவலை. பரதன் உள்ளத்தில் பிரேமை ஆழமாக மறைந்திருக்கிறது. அவன் வீட்டிலிருப்பது நல்லது என்று எனக்கு படவில்லை. கோசலையின் மனதறிந்து அவளுடைய நேர்மையான சிறந்த பேச்சு கேட்டு ராணிகள் அனைவரும் கருணை ரசத்தில் மூழ்கினர். ஆகாயத்தில் பூமாரி பொழிந்து நன்று நன்று என்ற முழக்கம் கேட்டது. சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் அன்பில் கரைந்தார்கள். ராணிகள் பரிவாரம் அனைத்தும் திகைத்து நின்றது. அப்பொழுது சுமித்ரா தேவி துணிவு கொண்டு கூறினாள், தேவி, இரவு 2 யாமங்கள் கழிந்துவிட்டன. இதை கேட்டு ராமனின் தாய் பேரன்புடன் எழுந்திருந்தாள். பிரேமையும் நல்லெண்ணமும் கொண்டு கூறினாள், நீங்கள் சீக்கிரமே தங்கும் இடத்திற்கு செல்லுங்கள்.
நமக்கோ இப்பொழுது ஆண்டவன்தான் கதி. மிதிலா மன்னர்தான் சகாயம் செய்ய வேண்டும். கோசலையின் பரிவு கண்டு அவளுடைய பணிவின் மொழி கேட்டு ஜனகரின் அன்பு மனைவி அவளுடைய தூய திருவடிகளை பற்றி கூறினாள். தேவி, தாங்கள் தசரத ராஜரின் மனைவி, ராமனின் தாய். இத்தகைய பணிவு தங்களுக்கு பொருத்தம்தான். பிரபு தனது தாழ்ந்த மக்களையும் ஆதரிக்கிறார். நெருப்பு புகையையும் மலை புல்லையும் தம் தலைகளில் தாங்குகின்றன. எமது அரசரோ செயல் மனது சொற்களால் உங்களுக்கு கட்டுப்பட்டவர். எப்பொழுதும் சகாயம் செய்ய பார்வதி பரமேஸ்வரர்களே உங்களுக்காக காத்திருக்கின்றனர். உங்களுக்கு சகாயமாக இருக்க உலகில் யாருக்கு தகுதி உள்ளது? விளக்கு சூரியனுக்கு உதவி புரிய சென்று சோபிக்க முடியுமா? ராமன் வனம் சென்று தேவர்கள் காரியத்தை சாதித்து அயோத்தியில் அசையாத அரசை நிச்சயம் ஆள்வார். தேவர்கள், நாகர்கள், மனிதர்கள் அனைவரும் ராமனுடைய புஜ வலிமையினால் தத்தமது ஸ்தானங்களில் நிம்மதியாக வாழ்வார்கள். இவ்வாறு யாக்ஞவல்கிய முனிவர் ஜனகரின் குருநாதர் முன்பே கூறிவிட்டார். தேவி, முனிவர் வாக்கு வீண் போகாது. இவ்விதம் கூறி மிகுந்த அன்புடன் கால்களை பற்றி சீதையை தன்னோடு அனுப்புமாறு வேண்டிக் கொண்டாள். அனுமதி பெற்று சீதையை அழைத்து கொண்டு சீதையின் தாய் சென்றாள். ஜானகி தமது குடும்பத்தினரை சந்தித்தாள். எவருக்கு எது தகுதியோ அந்த முறையில் அவர்களுடன் பழகினாள். ஜானகியை தவசி வேடத்தில் பார்த்து அனைவரும் சோகத்தினால் மிகவும் நெகிழ்ந்தனர். ஜனகர் ராமனிடமும் வசிஷ்டரிடமும் அனுமதி பெற்று தங்குமிடம் வந்து சேர்ந்தார். அவர் சீதையை பார்த்தார். ஜனகர் தமது தூய அன்பிற்கும் உயிரிற்கும் உறைவிடமான ஜானகியை மார்புற தழுவினார். அவருடைய உள்ளத்தில் வாத்சல்யம் கடலாக பெருகியது. ராஜாவின் மனது பிரயாகையாகிவிட்டதோ? அந்த கடலின் ஆழத்தில் சீதையிடம் அன்பு என்ற அக்ஷய ஆலமரம் வளர்ந்திருப்பதை பார்த்தார். அந்த ஆலமரத்தின் இலையில் ராமனிடம் பிரேமை என்ற பழுத்திருக்கின்ற ஆளிலை கண்ணன் குழந்தை படுத்திருக்கிறது. ஜனகரின் பேரறிவு என்ற மார்க்கண்டேய முனிவர் நெகிழ்ந்து போய் அந்த ராம பிரேமை என்ற ஆல இலை குழந்தையின் உதவி கொண்டு கரை ஏறினார். உண்மையில் ஜனகரின் புத்தி அறியாமையினால் மூழ்கிவிடவில்லை. இது சீதாராமனின் பக்தியின் மகிமை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு காட்சி. மாய பிரளயத்தில் பிரபஞ்சம் கடலில் மூழ்க அந்த கடல் அலையில் ஒரே ஒரு ஆல இலையில் பகவான் குழந்தையாக காலின் கட்டை விரலை வாயில் வைத்து சப்பிக் கொண்டிருந்தார். மார்க்கண்டேய முனிவர் தரிசனம் செய்தார் என்று அதை உருவகமாக துளசிதாசர் இங்கே குறிப்பிடுகிறார். தாய் தந்தையரின் அன்பு காரணமாக சீதை தன்னை சுதாரித்து கொள்ள முடியாமல் நெகிழ்ந்து போனாள். பூமியின் புதல்வி சமயோஜிதமான தர்மத்தை நினைத்து மனதை தேற்றிக்கொண்டாள். சீதையை தவசி வேஷத்தில் பார்த்து ஜனகர் அதிக பிரேமையும் சந்தோஷமும் கொண்டார். பெண்ணே, நீ இரு குலங்களையும் தூய்மைப்படுத்தி விட்டாய். உன்னுடைய மாசற்ற புகழினால் உலகமே பிரகாசிக்கிறது. இப்படித்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். உன் புகழ் என்ற நதி கங்கையையும் வெற்றி கொண்டு விட்டது. அது ஒரு பிரம்மாண்டத்தில்தானே ஓடுகிறது. உன் புகழ் கோடி பிரம்மாண்டங்களில் பாய்கிறது. கங்கை பூமியில் 3 இடங்களில் மட்டும்தான். அதாவது ஹரித்வாரம், காஷி, கங்கா சாகரம் பெரிய தீர்த்தமாகிறது. ஆனால் உன் புகழ் சாது சங்கங்கள் தோறும் தீர்த்தமாக இருந்து ஸ்நானம் செய்விக்கிறது. தந்தை பிரேமையுடன் உண்மையை பேசினார். ஆயினும் தன் பெருமை கேட்டு சீதை கூச்சப்பட்டாள். தாய் தந்தையர் அவளை மறுபடியும் மார்புற தழுவிக்கொண்டனர். இதமான பிடித்தமான அறிவுரைகள் கூறி ஆசி அளித்தனர்.
சீதை பதில் கூறவில்லை. மனதிற்குள் தயங்கினாள். இரவு இங்கு தங்குவது உச்சிதமில்லை. சுனயனா தேவி ஜானகியின் கருத்து அறிந்து ஜனகருக்கு தெரிவித்தாள். அப்பொழுது இருவரும் சீதையின் பண்பையும் இயல்பையும் மனதார கொண்டாடினர். அரசரும் ராணியும் மாற்றி மாற்றி இழுத்து மார்புற தழுவி வெகுமதிகள் அளித்து சீதாதேவிக்கு விடை கொடுத்தனர். நுட்பமறிந்த ராணி இதுதான் சமயம் என அறிந்து அரசரிடம் ஆழ்ந்த கருத்துடன் பரதனின் நிலையை கோசலை தேவி கூறியபடி விவரித்தாள். தங்கத்திற்கு நறுமணம் சேர்த்தாற்போல, அமுதத்தில் சந்திரனின் சாரம் சேர்ந்தாற்போல பரதனின் போக்கு அறிந்து அரசர் தமது நீர் நிறைந்த கண்களை மூடிக்கொண்டார். மெய் சிலிர்த்தது. பரதனின் நற்புகழை பாராட்டினார். இன்முகத்தாலே, அழகிய கண்ணுடையாளே, கவனமாக கேள். பரதனின் கதை சம்சார கட்டையே விளக்குவதாகும். தர்மம், அரசியல், பிரம்ம தத்துவ ஆராய்ச்சி இம்மூன்று வழிகளிலும் என் புத்திக்கு தக்கவாறு எனக்கு அனுபவம் உண்டு. அந்த என் புத்தி பரதனின் பெருமையை கூற இயலுமா? சொல்வதாக பாசாங்கு செய்தாலும் கூட அதன் நிழலை கூட தொட முடியாது. பிரம்மதேவன், கணபதி, ஆதிசேஷன், பரமேஸ்வரன், சரஸ்வதி, கவிகள், ஞானிகள், சாஸ்திரம் படித்தவர்கள், அறிஞர்கள் இவர்கள் அனைவருக்கும் பரதனுடைய சரித்தம், புகழ், செயல், தர்மம், பண்பு, குணங்கள், மாசற்ற ஆளுமை இவற்றையெல்லாம் நினைத்தாலும் கேட்டாலும் சுகம் அளிப்பவை. தூய்மையில் கங்கையையும் ருச்சியில் அமுதத்தையும் பழிப்பவை. பரதன் எல்லையற்ற குணநலன் பெற்றவன், நிகரற்றவன். பரதனுக்கு ஈடு பரதன்தான். தெரிந்து கொள். மேரு மலைக்கு ஒரு கல்லை ஈடு காட்ட முடியுமா? ஆகவே கவிஞர் குழாமின் புத்தி கூட கூசி குறுகுகிறது. நல்ல நிறமுடையவளே, தண்ணீரில்லாத பூமியில் மீன்கள் நடமாட முடியாதே. அதுபோல பரதனின் மகிமையை வர்ணிப்பது எல்லோருக்கும் முடியாத காரியம். ராணி, கேள். பரதன் பெருமையை ராமன்தான் அறிவார். ஆனால் அவர் கூட வாய்விட்டு சொல்ல முடியாது. இவ்விதம் பேரன்புடன் பரதன் பெருமை பேசி மேலும் கோசலையின் மனப்போக்கு அறிந்து அரசர் கூறினார். லக்ஷ்மணன் திரும்புவதோ பரதன் வனம் போவதோ யாவருக்கும் நன்மைதான். இதுவே எல்லோருடைய எண்ணமும். ஆனால் தேவி, பரதனுடையவும் ராமனுடையவும் பரஸ்பர பிரேமைக்கும் நம்பிக்கைக்கும் எல்லை ஏது? அது எவருடைய ஆராய்ச்சிக்கும் அகப்படாதது. ராமன் சம நோக்கு என்பதன் எல்லையானாலும் பரதனோ ராமனுடையவே உடைமை, நாம் என்ற பிரேமையின் எல்லை. பரதன் பரதத்துவம் என்ன, தன்னலம் என்ன, சுகங்கள் எவை என்பது பற்றி கனவிலும் நினைப்பதில்லை. ராமன் திருவடிகளில் பிரேமையே அவனுக்கு ஒரே சாதனை. அதுவே சித்தி. அதில் நிலைத்திருப்பதே வெற்றி. பரதனுக்கு இதுதான் ஒரே தீர்மானமான முடிவு என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. அரசர் தழுதழுத்த குரலில் கூறினார். பரதன் மறந்தும் கூட ராமனுடைய ஆணையை மீறுவது என்பது பற்றி சிந்திக்க கூட மாட்டான். ஆகவே பரிவு மேலிட்டு கவலைப்பட வேண்டாம். ராமனுடையவும் பரதனுடையவும் குணங்களை அன்போடு எண்ணிக்கொண்டே கணவன் மனைவியருக்கு இரவு நிமிஷம் போல கழிந்தது. காலையில் இரு ராஜ பரிவாரங்களும் எழுந்தனர். அங்குள்ள பல தீர்த்த கட்டங்களில் ஸ்நானம் செய்து மீண்டும் ஸ்நானம் செய்து தெய்வங்களை வழிபட்டனர். ரகுநாதன் ஸ்நானம் செய்துவிட்டு குருவின் அருகே சென்றார். சரணங்களில் வணங்கி அவர் குறிப்பு அறிந்து பேசினார். சுவாமி, பரதனும் அயோத்தி மக்களும் தாய்மார்களும் சோகத்தினால் நெகிழ்ந்து வனவாசத்தில் கஷ்டப்படுகிறார்கள். மிதிலை மன்னர் ஜனகர் தன் பரிவாரத்தோடு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு பல நாட்கள் கழிக்கிறார். ஆகவே சுவாமி, என்ன உச்சிதமோ அதை நடத்துங்கள்.
தாங்கள் கையில்தான் எல்லோருடைய நன்மையும் உள்ளது. இவ்விதம் கூறிவிட்டு ராமன் தயங்கி நின்றார். அவருடைய பண்பையும் இயல்பையும் கண்டு முனிவர் வசிஷ்டர் மேனி சிலிர்த்தார். ராமா, நீ இல்லாமல் அரச பரிவாரங்கள் இரண்டிற்கும் அனைத்து சுகங்களும் நரகத்திற்கு நிகரானவை. ராமா, நீதான் அனைவருக்கும் உயிருக்கு உயிர், ஜீவனுக்கு ஜீவன், அந்தர்யாமி, சுகத்திற்கே சுகத்தின் தன்மை அளிப்பவன். அப்பா ராமா, உன்னை விட்டு பிரிந்து எவருக்கு வீடு பிடிக்கிறதோ அவருக்கு விதி விபரீதமாகிவிட்டது என்று பொருள். எவருக்கு ராமன் திருவடிகளில் பக்தி இல்லையோ அவருடைய சுகம், நல்ல கர்மா, தர்மம் எல்லாம் தீப்பற்றி எரியட்டும், அவை வீண்தான். எங்கு ராம பக்திக்கு முக்கிய ஸ்தானம் இல்லையோ அந்த யோகம்தான் கெட்ட யோகம், அந்த அறிவுதான் அறியாமை. நீயின்றி எவரும் துக்கப்படுவார்கள்தான். எவர்கள் சுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் உன்னால்தான் அப்படி இருக்கிறார்கள். எவர்கள் உள்ளத்தில் என்ன உள்ளதோ அதை நீ மட்டுமே அறிவாய். உன் ஆணையை அனைவரும் சிரமேல் தாங்குவர். கிருபையே உருவான உனக்கு எல்லோருடைய நிலைமையும் நன்கு புரியும். ஆகவே நீங்கள் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். இவ்விதம் கூறிய வசிஷ்ட முனிவர் பக்தியில் குழைந்து விட்டார். அப்பொழுது ராமன் வணங்கிவிட்டு சென்றார். வசிஷ்டர் மனம் தேறி ஜனகரிடம் சென்றார். வசிஷ்டர் சில சமயம் ராமனுடன் தன் சீடன் என்ற உரிமையுடன் சுவாதீனமான ஒருமையில் பேசுகிறார். திடீரென்று அவருக்கு ராமன் பரம்பொருள் என்ற உணர்வு மேலிடுகிறது. நீங்கள் என்று பன்மையிலும் பேசுகிறார். குருநாதர் ராமனுடைய பண்பும் பரிவும் இனிமையும் நிறைந்த பேச்சை ஜனகருக்கு எடுத்து உரைத்தார். மகாராஜா, எல்லோருக்கும் எது தர்மமோ ஹிதமோ நல்லதோ அதை நடத்துங்கள். அரசே, நீங்கள் ஞான கிடங்கு, மதிநுட்பம் உள்ளவர், தூய்மை உள்ளவர், தர்மத்தில் உறுதியாக நிற்பவர். இந்த சமயத்தில் தங்களை தவிர இந்த சங்கடத்தை தீர்ப்பதற்கு வேறு யார் திறமை பெற்றவர்? வசிஷ்ட முனிவரின் இந்த சொற்கேட்டு ஜனகர் பிரேமையில் மூழ்கினார். அதை பார்த்து ஞானமும் வைராகியமும் கூட வைராகியம் அடைந்தன. அவர் பிரேமையினால் தவித்தார். நாம் இங்கு வந்தது நல்லதில்லையோ என நினைத்தார். தசரத மகாராஜன் ராமனை வனம் போ என்று கூறினார். அவர் தன் பிரேமையின் உறுதியை சாதித்து விட்டார். உயிரும் துறந்துவிட்டார். நானோ ராமன் வனத்திற்கு வனம் அலைய நம்முடைய விவேகத்தின் இருமாப்பில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது ராமன் காடு செல்வது நியாயம்தான் என்று கூறுகிறோமே தவிர அவருக்காக உயிரை விடவில்லையே. தபசிகளான முனிவர்களும் அந்தணர்களும் இதை கேட்டு பார்த்தும் பக்தியில் நிகழ்ந்தனர். சந்தர்ப்பத்தை நினைத்து ஜனகர் மனம் தேறி கூட்டத்துடன் பரதனிடம் சென்றார். பரதன் முன்னே வந்து அவர்களை வரவேற்று சமயத்திற்கு தக்கபடி நல்ல ஆசனம் அளித்தார். மிதிலை மன்னர் பேசினார். அப்பா பரதனே, உனக்கு ராமன் ஸ்வபாவம் தெரியும். ராமன் சத்தியத்தின் உறுதி பூண்டவர், தர்மத்தில் பற்றுள்ளவர், எல்லோருடனும் பண்புடன் பரிவுடனும் பழகுபவர். இதனால்தான் சங்கடப்பட்டு கொண்டு பொறுமையாக இருக்கிறார். இப்பொழுது நீ என்ன முடிவு கூறுகிறாயோ அதை அவரிடம் கூறிவிடுகிறோம். பரதர் ஜனகரின் இந்த சொற்கேட்டு மெய்சிலிர்த்து கண்களில் நீர் நிறைந்து மிகவும் தன்னை தேற்றிக்கொண்டு கூறினார். பிரபோ, தாங்கள் எனக்கு தந்தை போல பிரியமானவர், பெருமதிப்பிற்கு உரியவர், குலகுரு வசிஷ்டர் போல ஹிதம் செய்பவர். தாய் தந்தையர் கூட இல்லை. விஸ்வாமித்ரர் முதலான முனிவர்கள் மந்திரிகள் கூட்டம் இருக்கிறது. இன்றைய ஞானக் கடலான தாங்களும் இருக்கிறீர்கள். சுவாமி, என்னை தங்களுடைய குழந்தை சேவகன், ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் என்று கருதி உத்தரவு இடுங்கள். இந்த கூட்டத்தில், இந்த புண்ணிய ஸ்தலத்தில்
தாங்கள் கேட்கிறீர்கள். இதற்கு நான் மௌனம் சாதித்தால் நான் மாசுள்ளவன் ஆவேன். ஆனால் பதில் கூறுவது பைத்தியக்காரத்தனம் ஆகும். நான் சிறு முகம் கொண்டு பெரும் பேச்சு பேசுகிறேன். அப்பா, விதியின் விபரீதத்தை நினைத்து என்னை பொறுத்து கொள்ளுங்கள். சேவா தர்மம் மிகவும் கடினமானது என்பது வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்களில் பிரசித்தம். சுவாமிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையும் என் தன்னலமும் முரண்பட்டவை. பகை கண்மூடித்தனமானது. பிரேமைக்கு அறிவு கிடையாது. நான் தன்னலம் கருதி சொன்னாலும் பிரேமை கருதி சொன்னாலும் இரண்டும் தவறாகுமோ என்னவோ. ஆகவே நான் பிறருக்கு கட்டுப்பட்டவன். ராமனுடைய குறிப்பு என்ன? தர்மம் என்ன? கொள்கை என்ன? இவைகளுக்கெல்லாம் பொருத்தமாக எல்லோருக்கும் ஹிதமானது எதுவோ, எல்லோருக்கும் பிரியமானது எதுவோ அதை புரிந்து கொண்டு செய்யுங்கள். பரதனின் இந்த சொற்கேட்டு அவருடைய இயல்பு கண்டு கூட்டத்தினருடன் சேர்ந்து ஜனகர் அவரை கொண்டாடினார். பரதன் எளிதாகத்தான் கூறுகிறார். ஆனால் என்ன குறிப்பு? ஒன்றும் புரியவில்லையே. இனிமையான அழகான பேச்சு. ஆனால் பொருள் எவ்வளவு கடினம்! அளவற்ற ஆழமான பொருள். சொற்களோ கொஞ்சம். முகம் கண்ணாடியில் தெரிகிறது. அந்த கண்ணாடியோ நம் கையில் உள்ளது. ஆனாலும் அந்த பிரதிபிம்பத்தை கையில் பிடித்துவிட முடியுமா? அதுபோல பரதனுடைய இந்த அற்புதமான பேச்சு எனக்கு பிடிபடவில்லையே. இதை கேட்டு எவராலும் பதில் கூற முடியவில்லை. ஜனகர், பரதன், வசிஷ்டர் மக்கள் கூட்டம் சேர்ந்து எங்கு தெய்வங்கள் என்ற ஆம்பல் மலர்களை மலர்விக்கின்ற சந்திரன் ஸ்ரீ ராமபிரான் இருந்தாரோ அங்கு சென்றனர். இந்த செய்தி கேட்டு அனைவரும் கவலையினால் கலங்கினார்கள். புது தண்ணீர் பெருக்கு வந்தவுடன் மீன்கள் துடிப்பது போல தேவர்கள் முதலில் வசிஷ்டரின் நிலை கண்டனர். ஜனகரின் தனிப்பட்ட பிரேமையை கவனித்தனர். பிறகு பரதன் பக்தியே உருவாக நிற்பதை கவனித்தனர். தேவர்கள் தன்னலக் கருத்தினால் பயந்து மனதில் தோல்வியை கண்டனர். அனைவரும் ராம பிரேமையில் மூழ்கி இருக்கின்றனரே என்று கண்டு கவலையுற்று என்ன ஆகப் போகிறது என்பதை தீர்மானிக்க முடியாமல் தவித்தனர். இந்திரன் கவலையுற்று கூறினான், ராமனோ பிரேமையிலும் தயக்கத்திலும் கட்டுப்பட்டு இருக்கிறார். ஆகவே பஞ்சாயத்து கூடி ஏதாவது சூழ்ச்சி செய்யுங்கள். இல்லையெனில் காரியமே கெட்டுவிடும்.